சிஓபிடி அப்படின்ற கடுமையான நுரையீரல் பிரச்சனை. மூச்சை விட முடியல, பயங்கரமா திணறுது. எப்படியேப்பட்ட மூச்சு திணறலா இருந்தாலும் ஒரே நாள்ல ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சித்தர் மருந்தை தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், இந்த சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு வந்து நெஞ்சில சளி அப்படியே ஆர்டிசியன் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். அவன் துப்புவாங்க, திருப்பி ஊறும், துப்புவாங்க, திருப்பி ஊறும், இப்படியே துப்பி நொந்தே போயிடுவான். சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுவான்னா இருமல் ஏற்படும். அடிக்கடி இருமல் வேற ஏற்படும். உடம்பு வந்து ஒல்லியா போயிட்டு இருக்கும். இந்த சளி தேக்கம் அதிகமா இருக்கிறனாலையும் மூச்சு திணறல் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீசிங் வீடியோ, ஆஸ்துமா வீடியோ நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு மூச்சை வந்து நல்லா உள்ள இழுத்து வெளியே விடும்போது எந்த அளவுக்கு உள்ள காற்று போயிட்டு வருதோ அதுதான் டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டி என்ன ஆகுதுன்னா, உள்ள சளி வந்து உருவாயிட்டே இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். இதனால மூச்சு திணறி அடிக்கடி என்ன ஆவாங்க அப்படின்னா, ரத்தத்துல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி ஐசியூக்கு போக வேண்டிய கண்டிஷன்லாம் வருங்க. இப்படிப்பட்ட கடுமையான நுரையீரல் நோய் தான் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவாங்க. நீடித்த மூச்சு குழாய் அடைப்பு நோய், நீடித்த மூச்சு அடைப்பு நோய்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப பாருங்க, சளித்தொல்லை எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமாயிடும். ஆஸ்துமா, வீசிங் இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாம சிஓபிடி அப்படின்ற ஒரு எண்ட் ஸ்டேஜ் கிரானிக் டிசீஸ். அதுக்கு அந்த டிசீஸ்க்கு வந்து சரியான மருத்துவம் எல்லாம் கிடையாதுங்க. நிரந்தர நிவாரணம் எல்லாம் இல்ல. வாழ்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் மூச்சு திணறி தான் வாழ வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதோட இல்லாம நவீன மருந்துகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்து தான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப வந்து நம்ம சித்தர்கள் இப்படிப்பட்ட மோசமான நோய்களுக்கும் மருந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க, சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு மருந்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்த்து பொறுமையா பார்த்து உங்க வீட்லயோ பக்கத்துலயோ நண்பர்களுக்கோ இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்க நல்லாகட்டும். இந்த மருந்துக்கு பேர் வந்து முயல் நெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகிச்சாராதன தீபம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வந்து இந்த மருந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிறைய பொருட்கள் தேவைப்படும். அதனால 4 பார்ட்டா இதை பிரிச்சு அகைன் வந்து அதை பண்ண வேண்டியது இருக்கு. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க என்னன்னு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன அப்படின்னா, முயல் கறினா காட்டு முயலை வந்து வேட்டையாடிடாதீங்க. அது வந்து என்ன ஆகுனா சட்டப்படி தப்பு, உலக பிடிச்சி போட்டுருவாங்க. வளர்ப்பு முயல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோட்டல்ல எல்லாம் சமைச்சு போறாங்க, அதெல்லாம் வளர்ப்பு முயல். அந்த வளர்ப்பு முயல் வாங்கி அதனுடைய தோல், காலு, கை இதெல்லாம் நீக்கிட்டு கறி மட்டும் ஒரு 3.5 கிலோ வேணும். 3 to 3.5 கிலோ வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 3 லிட்டர் சாறு விட்டு அதுல கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன்னா கறி கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு இரும்பு உரலோ இல்ல ஆட்டோர்லயோ போட்டு நல்லா இடிங்க அந்த கறியை. நீங்க பச்சையா இருக்கும் போது இடிச்சிங்கன்னா வலிக்கிட்டு போயிடும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு யூனிஃபார்ம் இது கிடைக்காது. அதனாலதான் என்ன பண்றோம்னா, ஒரு 3 லிட்டர் தண்ணியை விட்டு வேக வைக்க சொல்றோம். இப்படி வேக வச்சதுக்கு அப்புறமா இடிச்சு அந்த சதையை என்ன பண்றீங்கன்னா, திருப்பி 12 லிட்டர் தண்ணி விட்டு 2 லிட்டரா குறைங்க. அடுத்த பார்ட் வந்து பெருங்குமிழ், முன்னை, வாகை, கண்டங்கத்திரி, சிற்றாமுட்டி, பேராமுட்டி, வில்வவேர், நெருஞ்சி வேறு, பாப்பாரமுள்ளி, தூதுவலை, அமுக்கரான் கிழங்கு, திப்பிலி, மிளகு, சங்கம்பேர், தேவதாரி, பேரரத்தை, தாளிச்சப்பத்திரி இப்படின்னு மூலிகை. இந்த மூலிகைகள் எல்லாம் என்ன பண்றீங்க, மஞ்சளும் எடுத்துக்கோங்க, மிளகும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு 50 கிராம் எடுத்து இதையும் வந்து இடிச்சு முறைப்படி சுத்தி பண்ணி தான் இடிக்கணும். இடிச்சு பவுடர் ஆக்கி ஒரு 12 லிட்டர்ல போட்டு கஷாயமா எரிக்கி விட்டு 2 லிட்டருக்கு சுண்ட வச்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 3வது பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திப்பிலி, சுக்கு, மோடி, கற்கடை சிங்கு, சித்திரமூலம், சிறுதேக்கு, செவ்வியம், கருஞ்சீரகம், கிராம்பு, ஜடா மஞ்சள், கடுகு ரோகிணி, மிளகு, கோஷ்டம், இந்துப்பு, வாலுவை அரிசி, உலர் திராட்சை, ஏலம்,
அதிவிடயம், சித்திரத்தை, ஆனைத்திப்பிலி, இப்படி இந்த மூலிகைகளெல்லாம் ஒரு 10 கிராம் எடுத்து அதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வெள்ளாட்டு பால்ல சுத்தி பண்ணி இடிச்சு வெள்ளாட்டு பால்ல கலந்து வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் வெள்ளாட்டு பால்ல கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4வது பார்ட் என்ன அப்படின்னா ஆடாதோட இலைச்சாறு ஒரு 4 படி. அடுத்து வந்து வெள்ளாட்டு பால் வில்லேஜ்ல பார்த்து வாங்குங்க. ஏன்னா பாலில் ஏமாந்துடாதீங்க, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. வெள்ளாட்டு பால் வந்து ஒரு 2 படி, சுத்தமான நாட்டு பசு நெய் ஒரு 2 படி. இப்ப 4வது பார்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரமா, இதெல்லாம் எல்லாம் 4 பார்ட் சொன்னோம், ஒவ்வொன்றுக்கும் 2 லிட்டர் இல்லையா? அப்போ வந்து மொத்தம் 8 லிட்டர் ஆகும். 8 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய தட்டு மாதிரி ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கி வெயில்ல வைக்கணும். நல்லா சுள்ளு அடிக்கு பாத்தீங்களா? வெயில்ல ஒரு 4 நாள் வச்சு எடுங்க. ஒரு 200 ml சுண்டி ஒரு நெய் பதத்துக்கு வரும். அந்த நெய் பதத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா அதுதான் மருந்து, அதை எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். இந்த நெய்யை வந்து காலை இரவு தேனில் அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அனுமானத்தோட 1 ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கி உள்ளுக்குள்ளார சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரே நாள்லயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூப்பரான மாற்றம் தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் டேல என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதுல நீங்க ரிலீஃப் ஆன மாதிரியே உங்களுக்கு ஆயிருவீங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் அதுல சொல்ல மறந்துட்டேன், அதை சாரி. என்ன ஆகுது, இந்த நோயினுடைய இன்னொரு சிம்டம்ஸ் வந்து என்ன ஆகுனா சளி உறைஞ்சி வெளியே வர முடியாம இருக்கும். இன்னொன்னு அதிகமா சளி உருவாயிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுனா இது வந்து ரத்தத்துல சேர்ந்து எலும்பு மஜ்ஜைகளை தாக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா எலும்பு எங்கெங்க வீக்கா இருக்கோ, மஜ்ஜை எங்கெங்க வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தோல் வந்து ஒரு கலரா மாறி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்குங்க. நீங்க எங்க போய் பார்த்தாலும் உங்களுக்கு சரியாகாது. இந்த ஸ்கின் டிசீஸுக்கும் நம்ம இந்த சளியை வந்து நாம என்ன பண்ணோம்னா சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்க. சரி நண்பர்களே, இது வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து. ஆனா எளிமையா செய்யக்கூடிய மருந்து தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். சரிங்களா? செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த நெய்யை என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலை மாலை உணவுக்கு முன் இல்லைன்னா சாப்பிடலாம் பின்னாடி 1 ஸ்பூன் திப்பிலி சூரணம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தேன் விட்டு கலக்குங்க. இந்த நெய் இருக்கு பாத்தீங்களா, முயல் நெய், இதுல வந்து 1 ஸ்பூன் எடுத்து உருக்கி அதையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இப்படி ஒரு 48 நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது இந்த நோய்க்கு வந்து யாராரும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கரெக்டா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நோய் இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு பிபி இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, எந்த இணை நோய்கள் இருந்தாலும் அதனால இந்த மருந்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே நிமிடம் நமக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கே, இந்த சித்த மருந்து இப்ப நம்மளை காப்பாற்றணும் நீங்க நம்பலன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆங்கில மருந்து எடுத்துக்கோங்க, நவீன மருத்துவம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோட சாப்பாடு சாப்பிடாம இருப்போமா? அது மாதிரி உணவுன்னு நினைச்சுட்டு 1 ஸ்பூன் தானே காலை இரவு எடுங்களேன். இதனால எந்த பாதிப்பும் ஆக போறது இல்ல. ஒண்ணு உடம்பு நல்லாகும், இல்லைன்னா நான் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கோ அது மாதிரி இருக்க போகுது. அவ்வளவுதானே. சூப்பரா அங்க அதெல்லாம் அவநம்பிக்கையே வேணாம். உங்களை அதாவது இது ஏன் இவ்வளவு இதுவா சொல்றேன்னா நம்ம ஒவ்வொரு பேஷண்ட் படுற வேதனையை வந்து நேர்ல பாக்குறோம். நம்ம வீட்டுல ஒருத்தர் இது மாதிரி அவஸ்தைப்பட்டா எப்படி இருக்குமோன்னு மனசு அப்படியே கண்ணீர் வடிக்கும். வெளியே காமிக்காத கூட தான். அது மாதிரிதான் நான் எல்லாத்தையும் நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கிறவங்க இதுல இருந்து விடுதலையாகி சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை வாழ்றதுக்கு தாங்க, நோயால சாகிறதுக்கா? அதுக்காக தான் இந்த மருந்துகள் எல்லாம் தோண்டி எடுத்து உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வர. தயவு செஞ்சு நீங்களும் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னும் இதை விட பெரிய மருந்துகள் எல்லாம் நாம காமிக்கலாம். அது வரைக்கும் தவறாம பார்த்துக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.